இன்னைக்கு நம்ம ஊரில் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுல இருந்து வெளியே கடைக்கு போகிறது வரைக்கும் பலரோட கால்களில் நம்ம பார்க்குற ஒரே செருப்பு இந்த கிராக்ஸ் இல்லைனா ஃபோம் கிளாக்ஸ் தான். பார்க்க லேசாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே இதை மக்கள் தினமும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த செருப்போட வசதியை மட்டும் பார்த்துட்டு நம்ம தினமும் இதை போட்டுட்டு திரியும் போது நம்ம பாதங்களுக்குள்ள மெல்ல மெல்லமாக உருவாகிற அந்த பெரிய ஆபத்தை பலரும் கவனிக்க தவறிடுறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராக்ஸ் செருப்பு உண்மையிலேயே நம்ம பாதங்களுக்கு நல்லதா இல்லையா, இதில் இருக்கிற மருத்துவ உண்மைகள் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த கிராக்ஸ் செருப்பு எதனால் செய்யப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை கிராஸ்லைட் அப்படிங்கிற ஒரு வகை ரெசின் ஃபோம், அதாவது EVA ஃபோம் மூலமாக தயாரிக்கிறாங்க. இதனால தான் இது தண்ணியில் நனையாமல் ரொம்ப லேசாக சாஃப்டாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிற சாஃப்ட்னஸ் தான் இதில் இருக்கிற முதல் பிரச்சனை. நம்ம பாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உறுதியான அடித்தளம், அதாவது ஃபோம் பேஸ் அவசியமாக தேவை. நம்ம கிராக்ஸ் போடும்போது அந்த சாஃப்ட் ஃபோம் நம்ம உடம்பு எடையை வச்சதுமே அமுங்கிடும். இதனால் நம்ம பாதத்தோட உள் வளைவுக்கு, அதாவது மீடியல் ஆர்ச், எந்த விதமான உறுதியான பிடிப்பும் கிடைக்காது. பார்க்கறதுக்கு சௌகரியமாக தெரிஞ்சாலும் நீண்ட நேரம் நடக்கும்போது இது பாதங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையை, அதாவது இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கிடும். ரெண்டாவது விஷயம் இதோட ஆங்கிள் அண்ட் ஹீல் சப்போர்ட். ஒரு சரியான செருப்பில் நம்ம குதிக்கால இறுக பிடிச்சிருக்கிற மாதிரி உறுதியான அமைப்பு, அதாவது ஹீல் கவுண்டர் இருக்கணும். ஆனால் கிராக்ஸில் பின்பக்கம் காலியாக தான் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்ட்ராப் கூட ரொம்ப லூஸாக தான் உட்காரும். இதனால் என்ன ஆகும்னா, நடக்கும்போது செருப்பு கழண்டு விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம அறியாமலேயே நம்ம கால் விரல்கள் செருப்போட அடித்தளத்தை கிரிப் பண்ணி பிடிச்சிக்க முயற்சிக்கும். இதை தான் டோ க்ளா ரியாக்ஷன்னு மருத்துவத்தில் சொல்லுவோம். தொடர்ந்து இப்படி விரல்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே நடக்கும்போது பாதத்தோட அடியில் இருக்கிற தசை நார்கள், அதாவது பிளான்டார் ஃபேஷியா கடுமையாக அழுத்தப்படும். இதை தான் காலையில் எழுந்ததும் குதிக்காலில் ஊசி குத்துற மாதிரி வர்ற பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வலிக்கு முக்கியமான காரணமாக மாறுது. குறிப்பாக சில பேர் கிராக்ஸ் செருப்பை தினமுமே பயன்படுத்துறது கண்டிப்பாக தவிர்க்கணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா தட்டை பாதம், அதாவது ஃப்ளாட் ஃபீட் உள்ளவங்க. பாதத்தில் வளைவு இல்லாமல் தட்டையாக இருக்கிறவங்களுக்கு உறுதியான ஆர்ச் சப்போர்ட், அதாவது ஃபர்ம் ஆர்ச் சப்போர்ட் தேவை. அவங்க இந்த சாஃப்டான செருப்பை போடும்போது பாதம் இன்னமும் உள்பக்கமாக சாய தொடங்கும், அதாவது ஓவர் ப்ரொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதிக உடல் எடை இருக்கிறவங்க. உடம்பு எடை அதிகமாக இருக்கிறவங்க கிராக்ஸ் போடும்போது அந்த ஃபோம் முழுசாமே அமுங்கி பாத எலும்புகளில் அதிக அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பாதத்தில் உணர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிராக்ஸ் பின்பக்கம் பிடிப்பு இல்லாததால் தோலில் உராய்தல் ஏற்பட்டு சின்ன காயம் வந்தாலும் அது பெரிய புண்ணா மாற வாய்ப்புகள் அதிகம். அப்போ கிராக்ஸை மொத்தமாகவே பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் போதோ, பீச் இல்லைன்னா தண்ணியில் நடக்கும் போதோ, இல்லை வீட்டை சுற்றி கொஞ்ச நேரம் பயன்பாட்டிற்கு கிராக்ஸ் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் தினமும் 6 to 8 மணி நேரம் போட்டுட்டு நடக்கிற டெய்லி வேருக்கு இது கண்டிப்பாக ஏற்றது கிடையாது. தினமுமே அணிய செருப்பு வாங்கும்போது இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சே ஆகணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா செருப்போட நடுப்பகுதி கையால் முறுக்கும் போது ரொம்ப நெளியாமல் உறுதியாக இருக்கணும். ரெண்டாவதான விஷயம் பாதத்தின் உள்வளைவை தாங்கி பிடிக்கிற மாதிரி, அதாவது ஆர்ச் கவுண்டர் இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா குதிக்கால் நகராமல் உட்கார ஆழமான ஹீல் கப் இருக்கணும். நம்ம உடம்போட மொத்த எடையையும் தாங்குற பாதங்களுக்கு நாம் கொடுக்குற சரியான பாதணிகள் தான் நாம் செய்கிற மிகப்பெரிய ஆரோக்கியமான முதலீடு. விளம்பரங்களை பார்த்து மயங்காமல் பாத ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட பாதங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான தகவலோட சந்திக்கலாம். நன்றி.